வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் டோர், டபுள் டோர் கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு மெயின் டோர். டபுள் டோராக நீங்கள் டோர் போட போகிறீங்கன்னா இந்த டோரை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் டோராக செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு, இந்த மாதிரி நான் கதவு செய்யணும்னு ஆசைப்பட்டு இந்த ட்ராயிங்கை ரெடி பண்ணியிருந்தேன். பட் இந்த மாதிரி டிசைனில் நான் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அந்த டிசைனை நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எவ்வளோ கிராண்டான வீடாக இருந்தாலும் சரி, இந்த டிசைன் மெயின் டோருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பலகை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோரோடைய முக்கியமான கான்செப்டே பார்த்தீங்கன்னா, இந்த பலகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சக்கடாக இருக்குது இல்லைங்களா, இந்த பலகைகள் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சட்டங்களை டிவைட் பண்ணி போடணும். ஏன்னா இதுதான் அதில் மெயின் ஹைலைட்டே. இந்த மாதிரி செய்கிறது மூலிமா அந்த டோர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லா டைப் வீடுகளுக்கும் ஒரு பொருந்தக்கூடியதாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா நம்ம 2 இன்ச் திக்னஸ் சட்டம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதுக்கு அந்த மெயின் ஃப்ரேம் 2 இன்ச் திக்னஸில் போடுறதுங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அந்த பலகையோட திக்னஸ் 1.5 இன்ச் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கதவு எப்படி இருக்கணுன்றதை மோஸ்ட்லி ரொம்ப டீட்டெயிலாக அந்த ட்ராயிங்கில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோடைய தாப்லாலாம் பார்த்திங்கனாக்கா டேப்பர் தாப்லா கொடுத்துருக்கோம். இந்த டேப்பர், அதாவது குழவு டைப்பாகவும் அடிக்கிறது குழவு தாப்லான்னு சொல்லுவோம். இது டேப்பராக இருக்கிற மாதிரி ஒரு சாம்பர் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இந்த டோரோடைய அந்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா அமுக்கு திறனைன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை, அந்த மாதிரி ஒரு திறனை கொடுத்துருக்கோம். இந்த தாப்லாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக அடிக்காமல் கொஞ்சம் அகலமாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி அடித்தோம்னா இன்னும் அழகாக கொடுக்கும். இது எல்லா விதமான வீடுகளுக்கும் இது பொருத்தமான டிசைனாக இருக்கும். டபுள் டோராகவும் செய்யலாம், இல்லை டபுள் ரோ இருக்கிற மாதிரி சிங்கிள் டோராகவும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் இந்த டோர் ரொம்ப ஒரு கிராண்டான லுக்கு கொடுக்கும். இதை பாலிஷும் பண்ணிக்கலாம், பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். எது செஞ்சாலும் இந்த டோர் நல்லா அழகாகவே இருக்கும். அதனால் இந்த டோரை உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.